வார்த்தை பார்ப்போம். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம், அவர்கள் நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவர்களுக்குள்ள ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா உண்டாகும்? அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். சங்கீதம் 86:13 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 86:12 வாசிங்க. 86:12 வாசிங்க. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என் முழு இருதயத்தோடு, எப்படிங்க? முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவன் தாங்க இது செய்ய முடியும், ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியும். துக்கமா இருக்கிறவன், விசுவாசம் இல்லாதவன், தேவ அன்பு இல்லாதவன் சும்மா உட்காந்து இருப்பாங்க. நானும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து தூங்கின்னு இருப்பாங்க. இந்த பிரசங்கம் ஆரம்பிச்சு சில 2 நிமிஷத்தில் பாருங்க மறுபத்துக்கு போயிடுவாங்க. அவங்க ரொம்ப அருமையாக இருக்கும் தூக்கம். இந்த மாதிரி தூக்கம் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. பைபிள் எடுங்க, என்ன மாதிரி தூக்கம் வரும். அப்புறம் படுத்தா தூக்கமே வராது. அது திரும்பவும் உட்காந்து ஜெபம் பண்ணணும்னு முட்டி போடுங்க, ஐயோ உடம்புலாம் வலிக்கும். அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் இருக்கு. In some area of his life there is some sort of worriness. ஒரு வாக்யூம், ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு வெற்றிடம், some lackness. நானும் கவனிச்சு தான் இருக்கிறேன். டீன்ஸ் கிளாஸ் வேணால் வரமாட்டான், யூத் மீட்டிங் வரமாட்டான், சர்ச்சுக்கு லேட்டாக வருவான். அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவான், அந்த பையனை பொண்ணெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், சம்திங் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று. அப்புறம் ஒரு நாள் சொல்லுவோம், ஓ அவன் பொண்ணு தூக்கின்னு போயிட்டான், ஓ அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. அது முதலே தெரியும். சர்ச்சுக்கு லேட்டாக வர்றது, பைபிள் வாசிக்க மாட்டான், அவன் நடையே ஒரு மாதிரி இருக்கும். அவனோட பார்ட்டிசிபேஷன், இன்வால்மெண்ட் அப்படியே வீட்டில் வந்து என்னவான். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா துன்பத்திலையும் நெருக்கத்திலையும் அவர் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவன் முகம் மலர்ந்து இருக்கும், அவருடைய வார்த்தையில நம்பிக்கை இருக்கும், அவருடைய பார்வையிலே ஒரு விதமான ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை என்ன செய்வானா, முழு இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்வானா, துதிக்கிறவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷமுடையவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷமுடையவர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கவலையே பட மாட்டான். He knows God is with me. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும்? சில நல்ல காரியங்கள் நடக்க உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது பிசாசானவன் பயத்தை வந்து விதைப்பான், சந்தேகத்தை கொடுப்பான். இது உனக்கு நடக்குமா? இது உனக்கு நடக்காது. உன் வீட்டுக்கு இது வருமா? வராது. இந்த வேலை உனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியாது. நானும் சில நேரத்தில் சொல்லிடுறேன், இன்னைக்கு என்னமோ சிரிக்கிறேன், என்னன்னு தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சிரிப்பே வராதுங்க எனக்கு, சந்தோஷமா தெரியாது. ரொம்ப வாய் விட்டு சிரிச்சுட்டா சொல்லுவா, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது அறியாமை நாட்கள். ஆனால் இப்போ வேதத்தை எடுத்தா ஒரு மிகுந்த சமாதானம், முழங்கால் பட்டு ஜெபித்த ஒரு ஆனந்த சந்தோஷம், தேவனுடைய வேலையை செய்யும் பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, சங்கீதக்காரன் கற்றுக்கொண்ட அவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னென்றால், முழு இருதயத்தோடு என்ன செய்தான்? அவன் துதித்து பாட ஆரம்பித்தான். ஒரு மனிதன் தேவனுடைய நாமத்தை அவன் எப்படி துதிக்க வேண்டும்? முழு இருதயத்தோடு. சொல்லுங்க, முழு, not half hearted, not partially, ஏதோ கொஞ்சம் போயிட்டோம் துதிப்போம். சில பேர் அந்த கிறிஸ்மஸ் சர்வீஸை ரொம்ப லேட்டாக வச்சிட்டிங்க, காலையில மத்தியானம் இல்லைன்னு. நீங்கள் 7 மணி வச்சாலும் 8 மணிக்கு தான் வருவீங்க. நாளைக்கு 8:30 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை, நீங்கள் 9 மணிக்கு தான் வருவீங்க, எனக்கு தெரியும். இந்த லேட் வியாதியை வந்து அது நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் இந்த லேட் நீங்கள் 10 மணிக்கு வைங்க, 10:30 தான் வருவீங்க, நல்லா தெரியும். நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஆசை இல்லையா?
7 மணிக்கு வந்துட்டா கடை முடிச்சுட்டு 9 மணிக்கு போயிட்டா மத்தியானம் சாப்பாடு சொன்னால் எனக்கும் ஆசை இருக்காதா? இருக்கு. 8:30 மணிக்கு வந்தாலும் 9 மணிக்கு தான் வருவீங்க, 9 மணிக்கு வச்சாலும் 10 மணிக்கு தான் வருவீங்க. ஏன் we are not wholehearted. என்றைக்குமே சாதாரண நாட்களை எழும்புறது காட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/2 மணி நேரம் சீக்கிரம் மொழிப்பு வந்துடும். ஏன்னா ஐயோ ஆராதனை 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 ஆண்டவர் ஆராதனை, வார்த்தை வார்த்தை, வசனம் 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 வசனம். அப்படி ராத்திரி படுக்கும்போது ஒரு திரும்ப வந்து தியானித்த வசனம் 86:12 ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுதான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். சில ஆளுங்க ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு தான் தெரியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு. அது வரைக்கும் தெரியாது. 8 மணிக்கு தான் ஓஹோ எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சர்ச்சுக்கு போனல, அதனால தான் 9:30 மணி ஆயிடுது சர்ச்சு வரத்துக்கு. கோமாலாம் இருப்பாங்க சில ஆளுங்களுக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனே தெரியாது, ரொம்ப பிஸி. எனக்கு வந்து பாஸ்டர் நாளைக்கு என்னன்னே தெரியாது, திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையான்னு தெரியும், அவ்வளோ பிஸி. They are not wholehearted. முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்காதவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தை நம்ம எடுத்து வாசிக்க போறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து, உடனே சொல்லுங்க என்னதுங்க? உடனே. உடனே எல்லாம் சொல்லுங்களேன், உடனே சொல்லுங்க, உடனே, இம்மீடியட்லி. எல்லாருக்கும் உடனே வந்துடணும். உடனே ஜோகம் பண்ணி ஆமேன் போட்டோன்னா உடனே வந்துடணும். உடனே உடனே நம்மளுடைய தேவன் உடனே செய்கிற ஆண்டவர் தாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையும் இல்லை, எல்லா காலங்களிலும் இல்லை. எப்பொழுதும் கர்த்தர் செய்ய மாட்டார். யாருக்கு சில நேரங்களிலே செய்கிறார், உடனே செய்கிறார் என்றால், உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். யார் இவன்? திமிர்வாதக்காரன். இவனுடைய முன் பகுதி என்ன? அவனை 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டு வராங்க? தூக்கிட்டு வராங்க. ஒரு காலத்தில் நடந்தவன் தான், ஒரு காலத்தில் ஓடி ஆடி திரிந்தவன் தான். ஆனால் இப்பொழுதோ அசைவின்றி, ஒரு செயலும் இல்லாம, செயல்பட முடியாம ஒரு 4 பேர் அவனை சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம ஆடினோம், ஓடினோம், திரிஞ்சோம், பாடினோம், விசுவாசமா இருந்தோம், அன்பா இருந்தோம். ஆனால் நடந்தது என்ன? வாழ்க்கையில நாம் சந்திக்க கூடாத, செயல்பட முடியாத, ஜீர்ணிக்க முடியாத சில சூழ்நிலைகளை சந்தித்தோம். வேலையை இழந்தோம், சொந்த வீடை இழந்தோம், பணத்தை இழந்தோம், அந்தஸ்தை இழந்தோம். எல்லாம் இழந்த பொழுது ஐயோ ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே, ஏன், why this has happened to me alone? எனக்கு மாத்திரம் ஏது வந்தது? நான் உமக்கு என்ன செஞ்சேன் ஆண்டவரே, என்ன செஞ்சேன்? இப்படியா என் வாழ்க்கை மாறிவிட்டது? இப்படி என்ன பேசுகிறார்களே, இப்படி என்னை குறித்து இப்படிலாம் சிந்திக்கிறார்களே, ஐயா இயேசுவே என்று நினைக்கும் பொழுது பிசாசுவே தந்திரம் தெரியுமா? உங்களால் ஜெபிக்க முடியாது, உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, உங்களால் விசுவாசிக்க முடியாது. ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய், ஆதியில் இருந்த வைராக்கியம் போய்விட்டது, ஆதியிலே இருந்த இந்த தேவன் மேல அந்த சார்ந்து இருக்கிற அந்த வாழ்க்கை இழந்து விட்டோம். உன்னை பாஸ்டர் தூக்கணும். பாஸ்டர் வந்து எனக்கு ஃபோனே பண்றது இல்லப்பா. ராத்திரி 1:43 ஃபோன் வருது. எங்க அவன் போஸ்டர் என்ன? நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடுறது, நான் சைலண்டில் போட்டுறது. 1:43 நான் இவருக்கு ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் தூக்கம் வராது, முடிஞ்சு போச்சு. கற்றுக்கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன், சைலண்டில் போட்டுருது. எல்லாம் காலைல ஏஞ்சி ஜபம்லாம் முடிச்சுட்டு
வாக்கிங்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு 9:30 மணிக்கு அதை ஃபோன் ஆன் பண்ணுவேன் நான். ஆனால் ஆண்டவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற தேவன் அல்ல. ஆண்டவர் சைலண்ட் மோடில் போடுற ஒரு ஆண்டவர் அல்ல. நீ எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் ஐயா. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் ஐயா. சிலர் நான் பார்த்துருக்குறேன். நான் என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, அப்படி ஃபோன் வரும், அப்படி சைலண்ட்டாக அழைச்சிட்டு கண்ணு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், பிரதர் எடுத்து பேசுங்க பாஸ்டர், இது தலைவலி பாஸ்டர், இது ஜங்க் ஃபோன் பாஸ்டர், ஜங்க் கால் பாஸ்டர், யாருன்னே தெரில பாஸ்டர், பேங்க்லேருந்து ஃபோன் வருது பாஸ்டர், லோன் வேணுமான்னு கேட்குறான் பாஸ்டர். எனக்கெல்லாம் முன்னெல்லாம் அப்படி சில நேரத்தில் நான் தெரியுமா ஹெல்மெட் போட்டு 2 வீலர் ஓட்டின்னு இருப்பேன். அப்போது ஃபோன் வரும், எடுத்துன்னு பார்த்தா, சார் குட் மார்னிங் சார். என்னங்க யாருங்க? சார் நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார். என்னம்மா சார், உங்களுக்கு லோன் எதாவது வேணுமா சார்? இல்லைங்க வேணாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் திருப்பி என்ன பண்ணும், ஹெல்மெட்டை போட்டு திருப்பி நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ நான் ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். இது அங்கங்கே வச்சுட்டு போயிடுறேன். நான் ஒரு முறை வண்டி முன்னால் வச்சுட்டு போயிட்டாங்க கடைக்கு, எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் ஃபோன் அப்படியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை. இப்போ 4 நாளைக்கு முன்னால் என் பர்ஸை வண்டியில் வச்சுட்டு போயிட்டேன். நான் காலையில் வரும் ஒரு 8 மணி இருக்கும், சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு பர்ஸுன்னு தரேன். எங்கே பர்ஸு? யோசிப்பா, ஐயோ ஆண்டவரே எங்கே கீழே வச்சுட்டேன்னு. ஒன்றும் பெரிய காசுலாம் இல்லை, ஆனால் உள்ளே இருக்க ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, இவ்வளோ தான் இருக்கும் நம்ம பர்ஸில், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனாலும் ஒரு முட்டாள்தனம் இல்லை, அந்த பர்ஸ் அங்கேயே வச்சுட்டு வருது. கீழே ஓடி போய் பார்த்தா பர்ஸு அப்படியே இருக்குதுங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல, ஆண்டவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. மனுஷன் நம்ம மறப்போம், நம்ம பொருளே நமக்கு பத்திரமா வைக்க தெரியல. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் எப்படி தெரியுமா? நீ ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம், உன்னை கர்த்தர் பத்திரமா தான் கையில் வச்சிருக்கிறார் ஐயா. Hallelujah. He never forgets you. He never loses you. Amen. நான் சில நேரத்தில் ஆளுங்களை மறந்துடுவேன். நான் அப்படியே மறந்துடுவேன், ஒன்றுமே தெரியாது. இருக்கிற நாள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசனம், மகிமை, யுத்தம் பண்ணும்பொழுது எல்லாமே அப்படியே மைண்டில் இருக்கிறது எல்லாமே அப்படியே பிளாங்க் ஆகிடும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. உமக்கு சுமக்கிறவருக்கு 4 பேர். அவங்க என்ன செய்வாங்க? கொஞ்ச நாள் தான் சுமப்பாங்க. உங்கள் மாமியார் கொஞ்ச நாள் சுமப்பாங்க, உங்கள் அம்மா கொஞ்ச நாள் சுமப்பாங்க, உங்கள் மனைவி கொஞ்ச நாள் சுமப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க கொஞ்ச நாள் சுமப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டப்போ எனக்கு உள்ள உடஞ்சிருச்சு. அம்மா 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 வாங்க எங்கள் வீட்டுக்கு, அம்மா எங்கள் வீட்டுக்கு தங்குங்க, அம்மா 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 அம்மா. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன். எங்கள் வீட்டிலாம் தங்கக்கூடாது. அவங்க 2வது பையன் இல்லை, அங்கே போங்க. 2வது பையன், அம்மா நீங்கள் 3வது பையன் வீட்டுக்கு போங்க. ஆக மொத்தத்தில் எல்லா பையன்களும் கையை விட்டாங்க. ஐயோ அம்மா நீங்கள் மாதிரி உலகத்துலேயோ நல்லவங்க இல்லை. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. அம்மா கையில் காசு இருக்குதா அம்மா, அப்பா கையில் காசு இருக்குதா அப்பா. தாத்தா கொடுக்குற தாத்தா வரதா தாத்தா 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 தாத்தா. ஐயோ அந்த பாட்டி கொடுக்குற பாட்டி, அந்த பாட்டி 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 10 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு 100 ரூபாய் வாங்கிச்சுன்னு போயிடுறது. பாட்டி ஒரு 100 ரூபாய் கொடு பாட்டி. ஐயோ அந்த பாட்டிக்கு 10 ரூபாய் பிஸ்கட் கற்றுக்கிட்டீங்களா? அதை என்கிட்ட இருந்து ஓய் தோலை வச்சுருவார் ஆண்டவர். 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி 10 rupees, ரிட்டர்ன்ஸ் 100 rupees. நீ யாரை ஏமாத்துற? அப்புறம் இந்த பாட்டிக்கு ஒரு நாள் தனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. என்ன பாட்டி ஒன்றும் இல்லை? என்ன பாட்டி 100 ரூபா கேட்ட கூட இல்லைன்ற? அப்போல்லாம் கொடுத்தா இப்போ என்ன? இல்லைம்மா என்கிட்ட அந்த பென்ஷன் பணம் வரலம்மா, கவர்மெண்ட்டில் மதிச்சிட்டான். அப்படியா? அவ்வளோதான் பாட்டி, அதை ஒன்று கத்த முடிஞ்சு போச்சு, போ முடிஞ்சது, அவ்வளோதான். யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அனுபவிச்சு சொல்கிறேன். பிஸ்னஸ் இருக்கும்போது எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை நண்பர்கள், எத்தனை உறவினர்கள். இங்கே இருக்கிற பாய் கடை சொல்லுவார், வாரம் 5 கிலோ 6 கிலோ 4 கிலோ மட்டன். சிக்கெல்லாம் கிடையவே கிடையாது, ஒன்லி மட்டன். எத்தனை சமையல்காரங்க, எத்தனை தோட்டக்காரங்க, பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது.
நாங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறோம், வரமாட்டாங்க. இதே ஒரு சினிமாக்காரனாக இருந்தால், ஒரு சினிமாக்காரியாக இருந்தால் 10 பேர் இருப்பாங்க, அரசியல்வாதினா 20 பேர் நிற்பாங்க வெளியே. உடனே அண்ணானுக்கு என்னாச்சு, அண்ணாக்கு என்னாச்சு, அண்ணாக்கு என்னாச்சு, ஓடு. இதை தூக்குனதுனால உலகம் வெறுத்துது, இதை தூக்குனதுனால உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் என்ன செய்வார்னா, சுமப்பதற்கு இருந்த 4 பேர்ல இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ சுமக்க உனக்கு 4 பேர் தேவையில்லைங்க, கர்த்தரே உன்னை சுமப்பார். அந்த திமிர்வதங்காரனுக்குள்ள என்ன இருந்து தெரியுமா? கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ரகசியத்தை அவன் கற்று இருந்தான். அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கர்த்தரை மகிமைப்படுத்தினாலே அவன் போட்டிருந்த படுக்கையை அவன் என்ன செய்தான்? சுருட்டி கொண்டு. அதான் உண்மையானது. என்னதான்? சுருட்டி கொண்டு, விரித்து கொண்டு அல்ல, அவன் சுருட்டி கொண்டு எங்க போறான்? தான் வீட்டுக்கு போகிறான். சுமப்பதற்கு ஆள் தேவையில்லை. சொல்லுங்க, சுமப்பதற்கு ஆள் தேவையில்லை. நீ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாயா? How you magnify God, how you glorify God with willingness. If you glorifying God by force, God cannot accept that glorification. கர்த்தரை வாய் தருத்துது, வாய் தருத்துது, கையை தட்டு, கண்ணை மூடு, இது கர்த்தர் அங்கீகரிக்கிறவர் அல்ல. உள்ள அந்த தேவ பிரசனத்தை உணர்ந்து தேவ அன்பினால ஏக்கத்தோடு, with urge, with great expectation, with love, ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை சுமப்பதற்கு அவரே கர்த்தர் உன்னை சுமப்பார். நீ கர்த்தரை மகிமைப்படுத்தி அவன் படுக்கை என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு எப்படி போக போறீங்க? இன்னும் சுமக்கிறதுக்கு 4 பேர் வேணுமா? பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எத்தனை வருஷம்? 5 வருஷம். இப்போ வெளியே நின்றுட்டுருப்பேன்ல, புது ஆத்மாக்கள்லாம் யார்கிட்ட பேசலாம், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், பாஸ்டர் எங்களுக்கு புதுசாக வந்திருக்காங்களே அவங்கள்ட்ட அது அந்த அந்த எண்ணமே கிடையாது. 15 வருஷமாக தலையை கொடுத்துனுக்கிறீங்க. கத்திரிக்கோள் வச்சுன்னு கொஞ்சம் நறுக்குன்னு 2 செய்தி விட்டுருணும், வா வா. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டிக் வச்சு இழுத்து விட்டுருணும், வா. நீ பார்த்தா காலத்தை பார்த்தா நீ ஊழியக்காரனாக இருக்க வேண்டிய, இன்னும் உட்காந்து ஜோமன், இன்னும் ஜோமன். இன்னும் எத்தனை பேர் சுமக்கிறதுக்கு நீ ஆளை தேடினுக்கிறீங்க? நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினால், சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினால் நீங்கள் 4 பேரை சுமப்பீங்க. வியாதி உள்ளவன், ரட்சிக்கப்படாதவன், ஜெபிக்காதவன், ஆமென், பின்வாங்கி போனவன், பரதேசிய அலைந்து திரிகிறவர்கள், சமாதானம் இல்லாதவர்கள், நீ அவங்கள சுமக்க வேணும். ஆனால் இன்னும் நம்மளை சுமக்கிறதுக்கு ஆள் பார்த்துனுக்குறோம். பாஸ்டர் ஃபோன் பண்ணல, பாஸ்டர் வரல. அப்படியே நான் என்ன சொல்கிறேன், ஃபோன் பண்ணுங்க, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. இதோ நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கோ ஜெபிக்கிறோம். இந்த வித்தெல்லாம் இங்கே கிடையாது. 24 மணி நேரம் நாங்கள் இருக்கிறோம். 24 நாங்கள் இல்லை, 24 அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே இந்த பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ்லாம் உள்ள வந்துருச்சு. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் பணத்தை கொடுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓய், பணத்தை கொடுத்து பரலோகம் வரலான்னு பார்க்குறீங்களா? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? இதெல்லாம் இங்கே மொத்தமாக நரகத்துக்கு போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. காசை கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க முடியாதுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தருக்கு பிரியமாக நடங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்து. எப்படி மகிமைப்படுத்துகிறது? அவரை உயர்த்துவது, அவரை உண்மையாய் ஆராதிப்பது, முழு உள்ளத்தோடு அவரை மகிமைப்படுத்துவது, முழு இருதயத்தோடு கர்த்தரை உயர்த்துவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நித்தமும் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அடுத்தபடியாக நாம் வாசிக்கிறோம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். எத்தனை வருஷங்க? 18 வருஷம். 18 வருஷம் விசுவாசி இந்த அம்மா. 18 வருஷம் பிரதர். இவர் 18 வருஷமா சர்ச்சுக்கு வராரு. ஆனால் அவருக்குள்ள என்ன இருக்குது?
பலவீனப்படுத்துகிற ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி? ஆமா. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? தூங்காதீங்கன்னு அர்த்தம். நல்ல சொல்லும்போது பக்கத்தில் பார்த்துங்க. அதாவது பிசாசுடைய தந்திரம் வசனத்தை கேட்காதபடிக்கு. எப்படிங்க? வசனத்தை கேட்காதபடிக்கு. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் அவங்களோட வசனத்தை கேட்டபடினால் கேட்ட வசனம் அவங்களுக்கு என்ன செய்யல? பிரயோஜனப்படவில்லை. When you hear the word of God without faith, anything you do without faith, anything you hear without faith, that will not brings you or gives you reward. நல்ல விசுவாசத்தோட கேளுங்க. அல்லேலூயா. 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவி 18 வருஷமா உள்ள இருக்குது. ஏசு வரலன்னா இன்னொரு 10 வருஷம் கூட அந்த அம்மா அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஆனா உயிரும் போகாது, சாவும் மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கே ரொம்ப ஷாக்கிங். ஒரு விசுவாசி ஐயா ஃபோன் பண்ணுற, பாஸ்டர் உங்களை பார்க்க வரலாமான்னு. வாங்க பிரதர், வந்துருங்க, இருக்கிறேன், சர்ச்சில் தான் இருக்கிறேன், வாங்க. சரி, இந்த ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுறான் பாஸ்டர். சரி, 3/4 மணி நேரம் ஆகி போயிடுச்சு. ஒரு ஆளை காணோம். ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, ஃபோன் எடுக்கல. வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் உங்களை தான் பார்க்க போகிறேன்னு சொன்னார், வரலையே. சரி பாஸ்டர் இதோ சரி எங்கேயோ போயிட்டார் போல சொல்லி பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு அப்போ தான் கையில் சாப்பாட்டில் கை வைக்கிறார். வீட்டில் இருந்து ஃபோன் வருது, இறந்துட்டாருன்னு. என்ன பண்ணியிருக்காரு? வீட்டில் இருந்து பழக்கடைக்கு பழம் வாங்கிட்டு, பாஸ்டருக்கு ஆப்பிள் வாங்கிட்டு, ஒரு 5 ஆப்பிள் வாங்கிட்டு 2 வீலரில் வச்சுருக்கிறாரு. வச்சு ஸ்டார்ட் பண்ணார். அப்படியே பழக்கடைக்கு முன்னாலே சாஞ்சிட்டார். இந்த பழக்கடையில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அவரை தண்ணியெல்லாம் தெளிச்செல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் மூச்சு பயிற்சி இல்லை. கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க. எல்லாமே தூக்கிட்டு போனாங்களா ஒழிய அந்த அவர் கையில் வச்சுருந்த மொபைல் ஃபோனை என்ன செய்யலை, யாருமே பார்க்கல. அந்த ஒரு 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 பரபரப்பில் அப்புறம் அவங்க எல்லாம் போய் சேர்த்துட்டு வந்து பார்க்குறாங்க, செல்ஃபோனை கடைக்கு முன்னால் விழுந்து கிடக்குது. அதுக்கப்புறம் ஏதோ போட்டு கேட்டு எல்லாம் பார்த்தா பாஸ்டர் நம்பர் தான் கடைசியாக இருந்திருக்கு. அவருக்கு போட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டால் இந்த மாதிரி தெரியுமா? ஆமாம் தெரியும். இந்த மாதிரி சார் அவர் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, வந்து வாங்க. அப்புறம் பாஸ்டர் போய் பார்க்குறாரு, நோமோர் முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சிங்க. அன்றைக்கி கூட பேப்பரில் பார்த்தேன், 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக். எத்தனை பேர் அதை வாசித்தீங்க? தினத்தந்தியில் அந்த செய்தி வந்தது. நல்லா தான் தூக்குங்களேன். 7ஆவது படிக்கிற பிள்ளைக்கு என்னது? ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது ஆண்டோட பெரிய கிருபை. எப்போது யாருக்கு என்ன வருது தெரியாது. கொரோனா வருதான் அடுத்தது. இது வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் ஏறத்தாழ ஒரு 15 பேர் செத்துருக்குறாங்க. எப்போ லாக்டவுன் ஆகும் என்ன இதுனா ஒன்றும் தெரில. இனி லாக்டவுனுக்கெலாம் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப விழுந்துடும். விட்டுருவாங்க, வாங்கடா. என்ன நடக்கும் தெரியாதுங்க. 18 வருஷமாக பலவீனம். அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. பலவீனப்படுத்துகிற ஆவிலேருந்து வெளியே வாங்க. ஜெபிக்க முடியாதது ஒரு பலவீனம். சபை கூடி வராமல் இருக்கிறது ஒரு பலவீனம். ஆராதனை செய்ய முடியாமல் இருக்கிறது ஒரு பலவீனம். கர்த்தருக்காக நிற்கக்கூடாதபடிக்கு அது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பிரிட். அது பலவீனப்படுத்துகிறது. நல்லா உட்காந்து ஜாபான்னு சொல்லுங்க, கொட்டாய் விடுவாங்க பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. வாடா, நல்லா பேசினே இருப்பாங்க. வாடா ஜெபம் பண்ணலாம், சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஒரு சத்தம் வரும், ஸ்டீரியோ எஃபெக்ட் மாதிரி, சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப டயர்ட். சரி, பாட்டே இல்லாமல் ஒரு ஜெபம், ரைட். பைபிள் வாசிக்காமல் ஒரு ஜெபம், ரைட். 6 மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க, ஓந்த கண்ணு மாதிரி உள்ள உருட்டி உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க.
ஜெபம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் தட்? ஏன் அப்படி? ஏன் பிரதர் அப்படி? தம்பி தங்கச்சி, ஏன் அந்த மாதிரி நடக்குது? உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை பலவீனப்படுத்தினே இருக்கும். ஜெபிக்கவானா கை வலிக்கும், ஊழியத்துக்குவானா வயிறு வலிக்கும். வாங்கின ராத்திரி ஜெபம் வர ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம ராத்திரி ஜெபம் ஆரம்பிக்கிறோம். ஐயோ பயங்கர டயர்டு. ஆமாம், ஆனால் அதுவே உலகத்துக்கு காரியங்களை பார்க்கணுன்னா உடனே போயிடுறது இல்லைங்க. உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்திரீ தனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் என்ன செய்தால்? செலவு, எல்லாவற்றையும் பறி கொடுத்தாள், மருத்துவர்களாலே கைவிடப்பட்டாள், எல்லாவற்றையும் இழந்தாள், குடும்பத்தை இழந்தாள். பழைய ஏற்பாட்டின்படி அவள் தீட்டுப்பட்டவள், தீட்டாக காணப்பட்டாள். அவள் நரகத்தில் இருக்கக்கூடாது, அவர் நகரத்திலே புறம்பே இருக்க வேண்டும். She is not supposed to be in the town or city. She has to be in the outward. அவர் வெளியே இருக்க வேண்டும், உள்ளே இருக்க முடியாது. ஏன் காரணம்? பலவீனப்படுத்துகிற ஆவி. தேவச்சனமே, உனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? பைபிள், ஆராதனை, சர்ச்சு, கர்த்தருக்காக வாழணும்னு சொல்ற உடனே என்னமெல்லாம் பண்ணுதுயா, வயிறு கலக்குது, தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் தூக்கம் வருது, என்னமோ. சில பேர் காலையில் 5 மணிக்கு ஜெபத்துக்கு நான் கோடம்பாக்கம் சர்ச்சில் இருக்கும்போது நான் 4:45 போயிடுவேன். போயிட்டு நான் 4:45 எழுப்புவேன். ஒவ்வொருத்தனும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் பாருங்க. ஒவ்வொருத்தனும் அந்நிய பாஷை பேசுவாங்க தருவாங்க. டேய் ஏந்திரா, டேய் என்னடா பேசுகிற, ஏந்திரா, மணி 4:45, பாஸ்டர் வர்றாரா. சரி, அவன் இப்போ அதுக்கப்புறம் பாஸ்டர் சொன்னார், அவனுக்கு விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. பாஸ்டர் சத்தம் கேட்டவனே எங்கே இருந்ததான் ஒரு வரும் தெரில, படுக்கை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள். ஐயோ, அவன் காலை ஏஞ்சி தலானை தேடுவான். ஓய் என்னடா ராத்திரி ஏன் தலானை எடுத்துட்டியாடா படுபாவி, குர்ரா என் தலானை. 5 அடிக்கிறதுக்கு முன்னால் 5 நிமிஷம் முன்னால் ஐயோ என்ன தீர்க்க தரிசனம். அண்ணா வந்துட்டீங்களா? வந்துட்டேன். எழுப்புனானே. எழுப்புனீங்களா? எப்போ எழுப்புனீங்க? டே காலை என்ன எழுப்புனாண்டா? ஒன்றுமே தெரியாதுண்ணே, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பலவீனப்படுத்துகிற ஆவி. சொல்லுங்க, பலவீனப்படுத்துகிற ஆவி வந்தா சொல்லுங்க, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, கோமால போயிடும். அது ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவன் மூச்சு மாத்திரம் இருக்கும். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்தபடினாலே அவள் வாழ்க்கையெல்லாம் வேதனை, வருத்தம், சஞ்சலம், வேதனை, இழப்புகள், தள்ளப்பட்ட ரிஜெக்ஷன். அருமையான தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்தில் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிக்கு இடம் கொடாதிருப்பீர்களாக. இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, முழங்கால் படியிட ஆரம்பிங்க, கர்த்தரோட முகத்தை தேட ஆரம்பிங்க, கர்த்தரை கூப்பிட ஆரம்பிங்க, கர்த்தரை போய் தேட போங்க. ஆமென். Put some effort. Hallelujah. Hallelujah. என் தகப்பனுக்கு கடைசி நாட்களில் அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனாலும் சண்டே சர்வீஸ் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைப்பான்னு சொன்ன உடனே கடன் அவர் என்ன செய்வார்? ராஜன் பிரதர் தான் அப்பாவை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தார். ரெடியாக உட்காந்துருப்பார், 6 மணிக்கே ரெடி ஆயிடுவார். திடீர்னு சில நாட்களில் செவ்வாய்க்கிழமை கூடாரு, சர்ச்சில் சத்தம் வரல. இல்லைப்பா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இல்லை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இல்லைப்பா இன்னைக்கு செவ்வாய். ஓ அப்படியா, நீ ஞாயிற்றுக்கிழமைனே யோசிச்சுட்டு இருக்கானே. இல்லைப்பா. திரும்பி ஒரு 1 hour கழிச்சு திரும்பி கேட்பாரு, என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா? அவர் வருவார், களக்காடு ஆள் வருவார். பேர் தெரியாது அவருக்கு. என்ன ஆள்? களக்காடு ஆள் வரலையே. இல்லைப்பா அவர் ஞாயிற்றுக்கிழமை தான்ப்பா. அப்படியா, சரி 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 சரி. அப்போ சிந்தனை என்ன இருக்குது? சர்ச்சு 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 சர்ச்சு. ஏன் தெரியுமா? நான் மாத்திரம்தான் சென்னையில் பிறந்தேன், மீதி 7 பிள்ளைங்களும் அங்கே தான் பிறந்தாங்க. அம்பாசமுத்திரம்,
பாவநாசம் லோயர் கேம்பில் தான் எல்லா 7 பிள்ளைங்களும் பிறந்தாங்க. சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் நடக்கணும், 14 கிலோமீட்டர் நடந்து போகணும். 7 பிள்ளைங்களும் தூக்கிட்டு போகணும். பஸ்ஸு கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸு காலையில் 8 மணிக்கு, 2வது பஸ்ஸு 11 மணிக்கு, அடுத்த பஸ்ஸு 3 மணிக்கு, அடுத்த பஸ் சாயங்காலம் 5:30 மணிக்கு. மேட்சே ஆகாது. 10 மணிக்கு ஆராதனை, 8:30 மணிக்கு கிளம்புவாங்க. அவ்வளோ பிள்ளைங்களும் எல்லாம் குளிப்பாட்டு எல்லாம் ட்ரெஸ் பண்ணி எல்லாம் தண்ணி பாட்டில் எடுத்து பைபிள்லாம் எடுத்து எல்லாம் கிளம்பணும். நடு வழியில் சிறுத்தை வேற, மிருகம் வேற. 346 படிக்கட்டு இருக்கு. 346 படிக்கட்டை இறங்கணும். ரோட்டு மூலிமா வந்து அது எங்கேயோ போகும். அந்த படிக்கட்டு வழியை இறங்கினா பாவநாசம் வந்து, பாவநாசத்தில் டானா வந்து, டானாலேருந்து அப்படியே நடந்து போனால் விக்ரமசிங்க போகிறோம். இன்னும் அந்த சர்ச் இருக்குது. அங்கே வரணும். ஒரு நாளும் லேட்டு கிடையாது. நடக்கணும். 14 கிலோமீட்டர் நடக்கணும். 14 கிலோமீட்டர்ஸ். யாராவது அந்த கவர்மெண்ட்டு ஜீப்பு தான் பார்த்தாங்கன்னா ரொம்ப ரேர். ஞாயிற்றுக்கிழமை லீவு. என்னையாவது ரொம்ப ரொம்ப துளுத்த மாதிரி வருஷத்துக்கு 1-2 முறை அந்த கவர்மெண்ட் ஜீப்பு, ஐயோ ராபின்சன் ஐயா நடந்து போகிறாருன்னு சொல்லி, நான் வாங்கினேன்னு சொல்லி எல்லாம் ஏற்றிப்பா. அது வருஷத்துக்கு 2 முறை நடக்கும். அந்த சந்ததியை கர்த்தர் கைவிடலைங்க. அந்த சந்ததியை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த சந்ததியை கர்த்தர் மேன்மையாக வச்சிருக்கிறாரு. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியோடு கர்த்தரை மகிமைப்படுத்து. பலவீனப்படுத்துகிற ஆவி ஓடி போகும். சில பேர் சொல்லுவாங்க, பலவீன ஆவி போட்டும் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரேன், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரேன், எனக்கு வேலை கிடைக்கட்டும் சர்ச்சுக்கு வரேன், கல்யாணம் ஆகட்டும் சர்ச்சுக்கு வரேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரேன். நீ ஆண்டவர் கண்டிஷன் கொடுக்காதீங்க. நீ இஃப் யூ கோயிங் டு ஹேவ் அ டேர்ம் அண்ட் கண்டிஷன் வித் காட், நீ ஆண்டவருக்கு கண்டிஷன் போட்டினா நீ பரலோகமே போக முடியாது. பிரியமானவர்களே, நீ ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கவே முடியாது. நீ ஆண்டவருக்கு கண்டிஷன் போறது, நான் யாரு, ஹூ ஐ ஆம், வாட் ஐ ஆம், வேர் ஐ ஆம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய கையினாலே உலகத்தினுடைய மண்ணையும் மலையையும் அவர் அளந்து வைத்திருக்கிறார். ஐயா, அந்த தெய்வத்துக்கு போய் நீ கண்டிஷனா போடுற கண்டிஷன், நம்ம கண்டிஷன் பரதாம போடும். சொல்லுங்க, ஆண்டர் கண்டிஷன் போட்டா, ஆண்டர் கண்டிஷன் போட்டா நம்ம கண்டிஷன் என்ன ஆகும் சொல்லுங்க? பரிதாபம் இல்லை, யாராலும் காப்பாற்ற முடியாது. ஃபினிஷ்ட், முடிஞ்சிருச்சு. என்னங்க கண்டிஷன் எப்படிங்க இருக்குது? டாக்டர் சொல்லுவார், கண்டிஷன் மோசம் தாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. பாஸ்டர் ஜோ போடுங்க பாஸ்டர். என்ன அது புதுசாக இருக்குது? உன் கண்டிஷன் அவர் கையில் இருக்குதுப்பா. நீ கண்டிஷன் போட்டல, நம்ம கண்டிஷன் போட்டோம்ல. அதான் சொல்லுவாங்க மிலிட்ரியில், நீ சரண்டர் ஆகும் பொழுது அன்கண்டிஷனல் சரண்டர். என்னதுங்க? எல்லாத்தையும் கீழே வச்சு கையை தூக்கிடணும். எல்லாத்தையும் ஆயுதம்லாம் என்ன பண்ணு, கீழே வச்சுட்டு என்ன பண்ணு, கையை தூக்கிட்டு, 2 கையை தூக்கிட்டு, உன் படிப்பை கீழே வச்சுட்டு, உன் அந்தஸ்து கீழே வை, உன் வாங்குகிற சம்பளம்லாம் கீழே வை, எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அன்கண்டிஷ்னலாக எந்த நிபந்தனை இல்லாமல் 2 கையை உயர்த்தி, அப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா சொல்லும் பொழுது உன்னுக்குள்ள இருந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இமைப்பொழுது ஓடி போகும். ஃப்ராக்ஷன் இமைப்பொழுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரொம்ப அலைஞ்சு திரிகிறேன், எனக்கு ஆண்டவர் வேலை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வரேன். ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் சர்ச்சில் உழுந்து கிடக்கிறேன். ஓஹோ, ஆண்டவர் கண்டிஷன் கொடுக்குறீங்களோ? நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் கண்டிஷன் பாருங்கள் என்ன ஆக போகுது. எழுதி வச்சிங்க, இந்த வார்த்தை எழுதி வச்சிங்க. ஆண்டவர் கண்டிஷன் போட்டால், எழுதுறீங்களா இல்லையா? போடுங்க. ஆண்டவர் கண்டிஷன் போட்டால்
சொல்லுங்க, ஆண்டவருக்கு மனசில் வச்சுப்பியா? அடுத்த வாரம் கேட்பேன், போன வாரம் பிரச்சனை ஞாபகம் இருக்குதா? எழுது. ஆண்டவருக்கு கண்டிஷன் போடுறவங்க அவங்க கண்டிஷன் மோசமாக போடும். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சர்ச்சு தான். அன்கண்டிஷனல். சொல்லுங்க, நிபந்தனை இல்லாத கீழ்ப்படிதல். அப்போ நிபந்தனை இல்லாமல், எந்த கண்டிஷன் இல்லாமல் அந்த ஸ்திரீ செய்த காரியம் என்னவென்றால், அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இயேசு தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து. அதாங்க, நீ உடனே ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சா உடனே ஆண்டவர் மேல கை வைப்பார். சொல்லுங்க, உடனே ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சா. சொல்லுங்க, உடனே கீழ்ப்படிஞ்சா, உடனே தன்னை தாழ்த்தினாள், உடனே கீழ்ப்படிந்தாள், உடனே தன்னை அர்ப்பணித்தாள், உடனே கர்த்தர் கையை வைச்சார். உடனே கையை வச்சு உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நிமிரக்கூடாத பெரும்பாடு. சொல்லுங்க, என்னது? நிமிரக்கூடாத. நிம்மதியே இல்லை பாஸ்டர். என் பொண்டாட்டியால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, என் மனைவி புருஷனால பிரச்சனை, என் பிள்ளைகளால பிரச்சனை, வேலை செய்கிற பிரச்சனை, எங்கள் அம்மானால பிரச்சனை. அப்படியே பலவீனப்படுத்து கூனியாவே இருக்கிறோம். கவலையப்படாதீங்க, உங்களை வச்சு தான் கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். தள்ளப்பட்ட கல்லு தான் என்ன செய்ய போகுது? ஆமாம், நீங்கள் வேணா பாருங்களேன், நீங்கள் வேணா பாருங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீ தேவ பிரசன்னத்தில் முழங்கால் படிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினீங்கன்னா இந்த 24ஆம் வருஷம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் ஒன்று உங்களை அணுகாது. சொல்லுங்க, நான் பார்ப்பேன், துன்மார்க்கனுக்கு வரும் பாடுகளை பார்ப்பேன், ஆனால் ஒன்றும் என்னை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பம் தான் நான் மீட் பண்ணி பேசிட்டே இருக்கும் பொழுது, சார் இந்த கொரோனான்றாங்களா, அது முதல்ல எனக்கு வரட்டும் ஏன்னு கேட்டேன். போதும், சுச்சி உன் கையில் இல்லைம்மா, சுச்சி உன் கையில் இல்லை. நீ அப்படி சொல்கிறது தற்கொலைக்கு சமம். சொல்லுங்கள், நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், சாவை விரும்புகிறவர்கள் எதுக்கு சமம்? சொல்லுங்களேன், புரியுதா புரியலையா? என்ன புரியுது? சொல்லுங்கள், மேலே இருக்கலாம் சொல்லுங்கள். சாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எதுக்கு சமம்? ஓ, உங்களுக்கு தமிழ் தெரியாதா? ஓகே, நான் அதை இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். Those who are willing to die, if you think that I must die first, that is something you are intend to equal to be a suicide. நீ தற்கொலை பண்ணுவதற்கு சமம். தற்கொலை பண்ணுகிறவர்கள் யாருமே எங்கே வர முடியாது? தேவராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. Even if you are a pastor, a bishop, or reverend, or a prophet, once God may be mightily be used, he cannot enter to the kingdom of God. அதுதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. சாக விரும்பாதீங்க, வாழ விரும்புங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, சாக விரும்பாதீங்க, வாழ விரும்புங்க. நான் வாழ்ந்தா கர்த்தருக்காக வாழுவேன், இருந்தால் கர்த்தருக்காக இருப்பேன், நான் எது செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்வேன். அல்லேலூயா. அப்போ அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உடனே கர்த்தரை என்ன செய்தாள்? மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு 2 காரியத்தை பார்த்தோம். ஒரு காரியம் யாரு? திமிர்வாதக்காரன். என்ன பண்ணாங்க? 4 பேர் என்ன செஞ்சாங்க? தூக்கிட்டு வந்த அவனை இவன் என்ன செஞ்சான்? கர்த்தரை மகிமைப்படுத்தினாலே தன் படுக்கையை என்ன செய்தான்? சுருட்டிக்கிட்டான். தாம் பிரச்சனையை சுருட்டிக்கிட்டான். சொல்லுங்க, தாம் பிரச்சனையை சுருட்டிக்கிட்டான். சொல்லுங்க, பிரச்சனையை சுருட்டலாம். சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த பிரச்சனை என்ன செஞ்சான்? சுருட்டிக்கலாம். சுருட்டி ஜோபில் வச்சுட்டு போயிடலாம். பாருங்க, பிரச்சனை என்ன பண்ணலாம்? இப்படி இருக்கு,
போராட்டம். இதை அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அப்படியே ஃபோல்டு பண்ணி சுற்றி என்ன பண்ணலாம், ஒன்றுமே தெரியாதபடிக்கு உள்ளே போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் வந்துடுங்க. சொல்லுங்கள், பிரச்சனை ஏன் கண்ட்ரோலில் வந்துடும். இத்தனை நாள் இந்த பிரச்சனை என்ன சுமந்துச்சு, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனையை நான் சுருட்டி நான் என் கண்ட்ரோலில் வச்சுப்பேன். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய மகிமை, இதுதான் ஆவியானவர் செய்கிறது. ஆமென். வியாதியால் ஆளுகை செய்யப்பட்ட, ஆனால் இப்பொழுதோ நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுனால வியாதி என்னை ஆளுகை செய்வதில்லை, நான் தான் வியாதியை ஆளுகை செய்கிறேன். ஆமென். நேற்று இங்கே இருக்கிற நல்லா ஃபீவர், உள்ள மூலம் குளிர் அடிக்குது, மூலம் பண்ணுது. உடனே மாம்சம் சொல்லுது, நாளைக்கு யாராவது பேச கூப்பிடுய, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பாஸ்ட் நம்ம சொல்கிறாங்க, வீட்டுக்கு போனோன்னே ஏதோ ஒரு பேராசிட்டமால் போட்டுங்கப்பா, முகமனை இல்லை. சரி ரைட், அமைதியாக உக்காந்து ஒன்றும் பேசலை. இங்கே இப்போ 4 பேருக்கு ஜெபம் பண்ணேன். நானே சொன்னேன், ஆண்டவரே எனக்கே வியாதியாக இருக்குது, நான் எப்படிப்பா அடுத்த ஜெபம் பண்ணுறது. ஆண்டவர் சொன்னார், டே நீ ஜெபம் பண்ண, உன் வேலையை நீ செய், நான் என் வேலையை செய்கிறேன். ஜெபம் பண்ணேன். மேலே போய் 3 இட்லியில் 1 இட்லி காக்கா தீன்னு போயிடுச்சு. 3 இட்லியில் 1 இட்லி காக்கா தீன்னு போயிடுச்சு. கிடச்சிது எனக்கு 2 இட்லி கிடச்சிது. 2 இட்லி சாப்பிட்டா 10 நிமிஷம் கூட ஆகல, பசி எடுக்குது. ஐயோ 2 இட்லி வச்சு என்ன பண்ணுறது. வீட்டுக்கு போனோன்னு சொன்னாம்மா 2 இட்லி சாப்பிட்டேன், ஐயோ பசி எடுக்குமே. சரி நானே போய் தோசை சுட்டுக்கினேன். நானே சுட்டுக்கினேன், முட்டியை போட்டேன், கையை தூக்குனேன். ஆண்டவரே என்ன பலவீனப்படுத்துகிற ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒட்டங்கி போ, இயேசுவின் நாமத்தினாலே போ. கர்த்தர் வல்லமை கொடுப்பாராக, கர்த்தர் பலனை கொடுப்பாராக. நல்லா ஒரு 2-3 சொட்டு அதாவது நிறைய போகும். அப்படியே கண்ணீரோட ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நல்லா வேர்த்துச்சு. வேர்த்தோடனே ஏஞ்சி உட்காந்து கொத்தர் ஸ்தோத்திரம் பண்ண முகங்கிறோன்னு எல்லாம் சரியாக போயிடுச்சு. அல்லேலூயா. முழங்காலுக்கும் கண்ணீருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார் ஐயா. பிரச்சனையை நம்ம சுமந்தா சொல்லுங்கள், பிரச்சனையை நான் சுமந்தா பிரச்சனையை நம்ம ஆளுகை செய்யலாம். நம்ம பிரச்சனையை சுமக்கலன்னா பிரச்சனை உங்களை ஆளுகை செய்யும். வசனத்தின்படி நம்ம ஆளுகை செய்யணும். சொல்லுங்கள், வசனத்தின்படி ஆளுகை செய்ய வேண்டும். அவன் மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ பெரும்பாடுனால தன்னுடைய எல்லா பேரு புகழ் அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்தாள். ஆனால் அவள் கிறிஸ்துவின் பாதத்தில் அருகே வந்தாள். கர்த்தர் அவரை தொட்ட உடனே சுகமானது. உடனே அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். நடந்தது என்ன? மகிமைப்படுத்தின உடனே நிமிர்ந்தாள். சொல்லுங்க, என்ன நடந்தது? உடனே நிமிர்ந்தாள். இன்னைக்கு நிமிரக்கூடாதபடிக்கு கடன், நிமிரக்கூடாதபடிக்கு பிரிவினை, நிமிரக்கூடாதபடிக்கு வியாதி. ஆனால் கர்த்தர் உங்களை நிமிர செய்வாராக. கர்த்தர் உங்களை நிமிர செய்வாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கர்த்தர் உங்களை வல்லமையினால் நிரப்புவாராக. எல்லாம் கண்களை மூடி நான் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லாம் அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, 4 பேர் என்னை சுமக்க தேவையில்லை, ஆனால் நான் 4 பேரை சுமக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வருஷத்துக்குள்ளே ஆண்டவரே, நான் அநேகருக்கு சுவிசேஷன் சொல்ல, கர்த்தருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல. ஆமென். நம்முடைய எண்ணம் மதம் மாற்றம் பண்ணுகிறது அல்ல, நம்முடைய திட்டம் மதம் மாற்றம் செய்கிறது. மற்றவர்களுக்காக நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாய். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை நான் சுமந்து, ஐயோ யாராவது என்னை விசாரிக்க மாட்டாங்களா, யாராவது எனக்கா ஜெபிக்க மாட்டாங்களா, யாராவது என்னை விசாரிக்க மாட்டாங்களா? இல்ல பிரதர் சிஸ்டர், அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே ஹல்லேலூயா, உங்க கவலை பாரங்கள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை நடத்துகிறவர், அவர் உங்களை காக்கிற தேவன், அவர் உங்களை தேவையை சந்திக்கிற ஆண்டவர். ஆமென். அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது அவரே உங்களை சுமப்பார். அவரே உங்களுடைய எல்லாம் பெரும்பாடுகளை நீக்குவார். அவரே உங்கள் பலவீனங்களை மாற்றுவார். அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரே என்னை சுமப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நித்தமும் உங்களை நடத்துவார். சுவாசம் உள்ள மட்டும் உங்களை கர்த்தர் நடத்துவார். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு, விட்டுறாதீங்க. தேவன் உங்களுக்கு அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பு சிலுவையிலே நமக்காக சம்பாத்தியம் பண்ணப்பட்டது. God has shed his blood. God has shed his last drop of blood. இந்த கடைசி சொட்டு ரத்தத்தை ஆண்டவர் உங்களுக்காக சிந்தி இருக்கிறாரு. வாலிப தம்பி, தங்கச்சி, don't waste your youth
time. Don't waste your youth ability. வாலிபர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வல்லமை பராக்கிரமத்தை இழந்துடாதீங்க. இந்த வாலிபம் என்பது ஒரு முறைதான், வாலிபம் என்பது ஒரு காலம்தான். இந்த காலத்துல நீ இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டிய நீ ஒரு விதமான பாவத்தினாலே சிக்கொண்டு நீ பலவீனப்பட்டிருக்கிறாயோ, அந்த பாவம் உன்னுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னால ஜெபிக்க முடியாது. அந்த பாவம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் வேதம் வாசிக்க முடியாது. அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் உனக்குள்ள ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன், ஒரு விதமான தயக்கம், ஹெசிடேஷன், ஒரு விதமான லெத்தார்ஜி for the work of God. கர்த்தருடைய வேலைக்கு ஒரு நிர்விசாரணம். Youth meeting you cannot participate. You cannot be one among the member of the youth. You're not able to be one among the member of the teens. Yeah. The spirit of infirmity, the spirit of weakness. Though you had ability for the world, உலகத்துக்கு நீ உன்னுடைய பெஸ்ட்டை உன்னால கொடுக்க முடியுது. இந்த உலகமோ உனக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இஃப் யூ ஆர் a software engineer, நீ நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதா இருந்தா உனக்கு 30,000 40,000 60,000 70,000 80,000 1 லட்சம் சம்பளத்தை கொடுத்து உனக்குள்ள இருக்கிற எபிலிட்டி அவங்க யூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு நாள் அந்த எபிலிட்டிலாம் போனதுக்கு அப்புறம் you will be standing in the middle of the road. All the doors will be closed for the employment. No company will hire you. No company will give you an employment order. ஒரு கம்பெனி உனக்கு வேலை கொடுக்காது. Because your days are over. They're looking for more young people. 30,000 40,000 50,000 70,000 80,000 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே உனக்கு திறமை குறைந்து போனதுனாலே உனக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும் பொழுது உனக்கு யார்? ஆனால் இப்பொழுது எனக்கு உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு பணம் வேணும், ஆனால் அதுக்கு மேலே இயேசு வேணும். அப்படி நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். God will never forsake you, brother. அன்னைக்கு ஒரு தகப்பன் என்ன சொன்னார், பாஸ்டர் நான் டிவிஎஸ் கம்பெனியில் 26 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ தான் சம்பளம் 51,000 ரூபா. என் மகன் படித்து முடித்த உடனே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறான், 40,000 சம்பளம். என்னை மதிக்கவே மாட்டேன்றான் பாஸ்டர். அவன் கேட்குறான், நீ என்ன வேலை செய்கிற, என்னென்ன சம்பளம் வாங்குற, உனக்கு என்ன தெரியும் உனக்கு? நோ, அப்பா அம்மாவை சீப்பாக நீ நினைக்காத, உங்கள் அம்மாவை சீப்பாக பேசாத. உங்கள் அம்மா உனக்கு உதிர சிந்தி இரவெல்லாம் கண் விழித்து உன்னை ஆளாக்கி, அதுக்கு பின்னால் தகப்பனுடைய பாடு அது உனக்கு தெரியாது. அதுக்கு மேலே கர்த்தருடைய கரம், அதுவும் மறந்துடாத. கர்த்தர் உன்னை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் இந்த இடத்துல உன்னை வளைச்சிருக்கிறார். With the purpose you are here. Not to entertainment. Not for here you are coming for a time pass. கர்த்தருடைய வருகைக்கு நீ போகணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். நீ கர்த்தருக்காக வாழணும், நீ கர்த்தருக்காக ஜீவிக்கணும், நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். இந்த பெரும்பாடு, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து வெளியே வரணும். உன்னை சுமந்தது போதும், கர்த்தரே உன்னை சுமக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுக்குற நல்ல கரத்தை உயர்த்தி பரலோகத்தை நேர காட்டுங்க. ஆண்டவரே அப்பா, உலகத்தில் சுமந்தவர்கள் போதும், சுமந்து உன்னை கீழே பொத்துன்னு போடுறால் போட்டுருவாங்க. ஆனால் இயேசுவோ அவர் உன் கரத்தில் ஏந்தி கொண்டு போவார். அவர் உன்னை மறப்பதில்லை, அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், என் நீதியின் வலது கரத்தை நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் அநேகர் சுமக்கத்தக்கதாய் சுவிசேஷத்தின் வேலையை செய்து அநேகரை நான் விசாரிக்கத்தக்கதாய் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறல்ல, கரத்தை உயர்த்தி ஆண்டவர் காட்டுங்க. ஆண்டவரே, தகப்பனே,
ஹalleluya. உண்மையாய் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் பரலோகம் உங்களுடைய கரத்தை பார்க்கிறது. கரத்தை உயர்த்தாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், it's going to be a pathetic days. It's going to be a pathetic circumstances and situations. நீ கத்தரை சுமக்கணும்னு நீ நினைப்ப, that will be too late. எல்லாம் கண்ணில் மூடி இருக்கும் பொழுது, இது வரைக்கும் நான் ரட்சிக்கப்படலை, இது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கலை, இன்னைக்கு நான் ரட்சிக்கப்படுகிறேன், நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. ஹalleluya, ஹalleluya. கையை உயர்த்துங்க. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க கையை உயர்த்துங்க. ஹalleluya, ஹalleluya. நல்ல கையை உயர்த்துங்க. ஆமென், ஆமென். இது வரைக்கும் நான் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணல. கையை உயர்த்தினால் தயவுசெய்து எழும்பி நிற்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கம் ஆன், ஸ்டாண்ட் அப் இன் யுவர் நீஸ். கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்ணை திறந்து தயவுசெய்து கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். இன்னும் புரியலையா? கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். It's a time that they have encounter with God. Hallelujah, hallelujah, hallelujah. எழும்பி நிற்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாப்பாராக, கர்த்தர் சுமப்பாராக, கர்த்தர் பாதுகாப்பாராக. ஹalleluya. எல்லாம் அமர்ந்திருக்கிறவர்கள் கரத்தை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்கு நேராக ஜெபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீர் வேலையடைப்பீராக. சரியான நாளில் இந்த பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்க உம்மோட உடன்படிக்கை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை செய்யும். எல்லாம் துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துகிறோம். உட்காருங்க. Come on, sit down. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.